இந்த கிராஸ் நமக்கு எண்டு கிடையாது. இனிமேல் தான் பிராஸ்பரிட்டியினுடைய ஆரம்பம். இனிமேல் தான் ஆசீர்வாதத்தினுடைய எல்லை துவங்குகிற நாள். இனிமேல் தான் எது நடக்கலன்னு ஏங்கி கொண்டிருந்தீங்களோ அதனுடைய மகிமை விளங்க போகிற நாள் துவங்குகிறது உங்களுடைய வாழ்வில். ஏனென்றால் there has been no one have been risen from that tomb. இதுவரையில் கல்லறையில கொண்டு போய் தூக்கி போட்ட ஒரு ஆளும் உயிர்த்தெழுந்த சரித்திரம் இல்லை. நீங்க கேட்கலாம், அப்ப லாசரு உயிர்த்தெழுந்தாரு, அவர் மறுபடியும் சேர்த்துட்டார். ஜபாலிய தலைவனுடைய மகள் 12 வயசுல செத்துட்டாரு, உயிர்த்தோட இருந்தாரு, அவளும் செத்துட்டார். நாயின் மேல் உதவி விதவை தாயினுடைய மகன் வாலிமனை எழுந்திருந்தால் எழுந்தான், அவனும் செத்துட்டான். But Jesus, அவர் சொன்ன வார்த்தை, நான் திரும்பி அவர் வெள்ள சிங்காசன குதிரையில வரப்போகிறார். தேவச்சனமே, who is our risen Christ? யார் உயிர்த்தெழுந்த இயேசுவாக இருக்கிறாரு? உனக்குள் இருக்கக்கூடிய உன்னுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் சரித்திரமாய் பார்க்காதபடி அதை சத்தியமாய் பார்க்கிற அனுபவம் உனக்குள் இருக்கப்பட வேண்டும். சோ தோற்று போயிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வும் சஞ்சலங்களும் தவிப்புகளும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்வையும் நிலைநிறுத்துற கிறிஸ்து அவர் டோம்பிலிருந்து மாத்திரம் உயிர்த்தெழல, எனக்குள் இருந்தும் உயிர்த்தெழுகிற அனுபவத்தை நீங்க பெற வேண்டும். அல்லேலூயா.